பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கோமதிக்கு நெஞ்சு வலி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே யாருமே நம்ம கோமதியை பார்க்கவே இல்லை. வார்டன் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு, மேடம் கொஞ்சம் நில்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், என் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? என் அம்மா உடம்பு முடியாதவங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, யாரும் அடிக்கவும் மாட்டாங்க, எந்த ஒரு கொடுமையும் இங்கே பண்ண மாட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு நைட் மட்டும்தானே, காலையில் நீங்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகணும், உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வார்டன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம கதிரும் செந்திலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன், இவங்க 3 பேருமே சரவணன் கூட நம்ம கோமதி பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அழுதுகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கோமதியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோமதி நெஞ்சு வலியில் மயங்கி விழுந்ததை யாருமே பார்க்கல. இங்கே நம்ம பாண்டியன் அப்படியே, அதாவது துக்கத்திலே படுத்து தூங்கிடுறாங்க. நல்லாவே இந்த கனவுல வருது நம்ம, அதாவது கோமதிக்கு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்த மாதிரி கரெக்டாக கனவு காண்றாங்க. உடனே எந்திரிச்சிடுறாங்க. என்ன இது, கோமதி மயங்கி விழுந்த மாதிரி நமக்கு கனவு வருதே, ஒருவேளை கோமதிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 12 மணி ஆகும். நம்ம அதாவது பாண்டியன் வந்து ரொம்பவே பதறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. இங்கே யாருமே இல்லையே, இந்நேரத்துக்கு நம்ம எப்படி யார்கிட்ட சொல்லி கோமதி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மறுநாள் காலையில் ஆகுது. மறுநாள் காலையில் வார்டன் வராங்க. வார்டன் வந்து கோமதி கிட்ட, ஏம்மா எந்திரிம்மா, இங்கே படுத்து தூங்கியிருக்க, எந்திரிம்மா, எவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும், எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கோமதி எந்திரிக்கவே இல்லை. மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்து வார்டனுக்கு ரொம்பவே பதட்டமாகுது. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி அந்த பொம்பளை மயங்கி விழுந்துட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல மேடம், எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வந்து உடனே நீங்கள் பக்கத்தில் உள்ள நர்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நர்ஸுமே வந்து இங்கே நம்ம கோமதி கையை பிடிச்சி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு சுகருமே இருக்குது, சுகரோட லெவல் அதிகமாகிட்டுருக்கு, ஒரு 590 இருக்குது, ரொம்பவே ஹெவியாக அதிகமாகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நெஞ்சு வலியுமே வந்திருக்கு, ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இவங்க இருக்காங்க, இப்போவே உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும், இல்லைனா இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னம்மா நீ ஒழுங்காக பார்த்துக்கலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்ட கேட்கவும், இல்லை மேடம், ஒரு ரவுண்ட்ஸ் நான் நைட்டு வந்தனே, அப்போ கூட இவங்க நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க, என் கூட பேசவும் செஞ்சாங்க மேடம், அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பார்க்குற, ஒரு மிட் நைட்டில் கூட ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ஆகணும்ல, வந்து பார்த்துருக்கணும்ல, இவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நமக்குமே ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே அதாவது போலீஸு யாருமே இங்கே வரல, வார்டன் தான் வராங்க. கதிரும் நம்ம செந்தில் அவங்க ஆளுக்கு ஒரு செல்லு தான் இருப்பாங்க. செந்தில் வந்து, மேடம் என்ன மேடம் இன்றைக்கி எங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து எங்களை பார்க்கவும் இல்லை, எங்களை வெளியே போகிறதுக்காக எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம வார்டன் இருந்துட்டு, என்னப்பா உங்களுக்கு தெரியாதில்ல, உங்கள் அம்மா மயங்கி விழுந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எங்கள் செந்தில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, என் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படவும், உடனே இல்லைப்பா என்னன்னே தெரியல, எழுப்பினேன் எந்திரிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து பார்த்தாங்க, நெஞ்சு வலி வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சுகரோட லெவலுமே அதிகரிச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம், பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, சாதாரணமாக சொல்கிறீங்க, அப்போவே நான் உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்டேன், என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மாவை மட்டும் வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எப்படி கெஞ்சணும், என் அம்மா உடம்புக்கு முடியாதவங்க, என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது நடக்கட்டும் அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போவே நான் என் அம்மாவை பார்த்தாகணும், தயவு செஞ்சு என்னை வெளியே விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்ப்பா அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் செந்தில் பயங்கர சத்தம் போடுறாங்க, ரொம்பவே சத்தமாக
சண்டை போடுறாங்க. என் அம்மாவ நான் இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருப்பா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்டயுமே சொல்றாங்க. அந்த பையன் ரொம்பவே சண்டை போடுறாரு மேடம். அவங்க அம்மாவ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லவும், சரி சரி நான் பார்த்துட்டு போகட்டும். நீங்க போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம செந்திலையுமே கூட்டிட்டு வராங்க. கதிர், பாண்டியன் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. இப்போ இங்க பாண்டியன் இருந்துட்டு, என்ன செந்தில் இப்போ நம்ம கோர்ட்டுக்கு தான் போக போகிறோமா? ஆமாம் கோமதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியன் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சு, எப்படி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதட்டமாக கேட்கவும், இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம். அம்மாவுக்கு என்னாச்சுன்னே ஏதாச்சுன்னே எனக்கு தெரியல, அவங்க இந்த வார்டன் மேடம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே, அதாவது ரொம்பவே பதட்டமாக கோமதிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே பாக்கியம், என்ன போலீஸ்கிட்டேருந்து ஃபோனே வரல, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வர சொல்லி நேற்று சாயந்தரமே சொன்னாங்க. சரி நம்ம போயிட்டு நேரில் கேட்டுட்டு வந்துடுவோம், இல்லை இல்லை ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன மேடம் இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் இன்றைக்கி கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மேடம் என்னாச்சு, ஏன் அவங்களுக்கு நீங்கள் அதாவது கேஸை வாபஸ் பண்ணி அவங்கள எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டிங்களா? இங்கே பாருங்கள் மேடம், அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன், என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசவும், உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா நாங்கள்லாம் அவங்கள வெளியே விடலை. அந்த அதான் உங்கள் சம்மந்தி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. இப்போதைக்கு கண்டிப்பாக கோர்ட்லலாம் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியாகினா மட்டும்தான் கோர்ட் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் பாக்கியம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ சம்மந்தி அம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, நல்லா தானே இருக்காங்க, அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எங்கள் இது இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க, என்ன எதுன்னு இன்னும் நான் விசாரிக்க போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பாக்கியமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. மயில் இருந்துட்டு என்னம்மா யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன், யாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துடி அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் உதுருது. ஏன்னா பாக்கியம் தான் பொய்யான ஒரு கேஸை போட்டு அவங்கள உள்ளே அனுப்புனது. அந்த ஒரு துக்கத்தில் தான் நம்ம கோமதிக்கு நெஞ்சு வலியே வந்தது. நெஞ்சு வலி சுகருன்னு சொல்லிட்டு எல்லா லெவலுமே அதிகரிச்சதுனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க மயங்கி விழுந்தப்பவே பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா நம்ம கோமதிக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. ரொம்ப நேரம் கழித்து பார்த்ததுனால தான் அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு காரணம் எல்லாமே இங்கே பாக்கியம் தான். பாக்கியம் மட்டும் இந்த மாதிரி போய் கேஸு கொடுத்து அவங்கள உள்ள தள்ளாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் கோமதியோட ஃபேமிலிக்கு வந்திருக்காது. இப்போது இங்கே மயில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாக்கியத்துக்கு கை கால்லாம் ஒதுருது, கோமதிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அம்புடுதான், நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாப்பிள்ளை உண்டுலன்னு பண்ணிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ரொம்பவே பயப்படுறாங்க. மயில் இருந்துட்டு, அம்மா யாரும்மா ஃபோனில் நீ என்னவோ பேசிக்கிட்டு இருந்தே, எதுவும் ஆகாதா அப்படின்னு என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருந்தே, என்னம்மா யாருக்குமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் உன் மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, அத்தை நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இல்லடி ரொம்பவே சீரியஸாக இருக்காங்களாம், இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, ஐயோ போச்சு, எல்லாமே நம்மளால தான், எல்லாமே உன்னால தான்மா, சொன்ன பொய் வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் பொய் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ஆனால் என் பேச்சை கேட்காம நீ அவங்க மேலே வரதட்சணை கொடுமைன்னு கேஸு போட்டு அத்தையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மயில் அழுகாதடி, அத்தைக்கு எதுவும் ஆகாது. என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அம்புடுதான், மாமாவும் சரி பாண்டியன் மாமா ஏன் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பாவம் அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவைங்க. அவங்க மேலே பொய்யான கேஸை போட்டு இப்போது உள்ளே தள்ளி இப்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சீரியஸான கண்டிஷனில் இருக்கிற வரைக்கும் ஆளாக்கிட்டியாம்மா, எல்லாமே நீதாம்மா காரணம் எல்லாத்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே பதட்டமாக ரொம்பவே பயப்படுறாங்க. கோமதிக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போவே என் அத்தையை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, ஏய் வேணாண்டி இப்போ போகாத, இப்போது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நீ உன் அத்தையை பார்க்கறதுக்கு போன அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எந்த கொடுமையும் பண்ணல, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆனதுக்கு ஆன உடனே மருமக ஓடி வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட கேஸை ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இப்போ கூட உன்னுடைய பொய்யான கேஸ் தான் முக்கியமாக என்ன, அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்போது இதுதான் முக்கியமா, இல்லை நான் என் அத்தையை பார்த்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சரவணன், செந்தில், பாண்டியன், அதுக்கப்புறம் கதிர், இவங்க 4 பேருமே ஹாஸ்பிட்டலில் நம்ம கோமதி கூட தான் இருக்காங்க. சரவணன் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாதில்ல, அம்மா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா, அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த மயிலையும் மயிலோட குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, அவங்கள கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு கூட போகுவோம்ப்பா, அம்மாவுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பயங்கர கோவமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணே கண்டிப்பாக அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுண்ணே, அம்மா யாருக்குமே எந்த துரோகமுமே நினச்சது கிடையாதுண்ணே, கண்டிப்பாக அம்மா உயிர் பொழிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர் வராங்க, நீங்கள் எல்லாருமே வெளியேறுங்க, எதுக்காக உள்ளே வந்து சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்கிறாங்க. இப்போது இவங்க 4 பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. கூடவே போலீஸுமே ஒரு 4 பேர் அவங்கள சுற்றி பாதுகாப்புக்காக, அதாவது அவங்க எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது, ஏன்னா அவங்க மேலே கேஸ் இருக்கு இல்லையா, அதனால் கூடவே இருக்காங்க. இப்போது டாக்டர் வந்து கோமதியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டே தான் இருக்குது. ட்ரிப்ஸுமே போட்டு விட்டுருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து வெளியே வராங்க. சரவணன் அழுதுகிட்டே, டாக்டர் அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அம்மா கூடிய சீக்கிரமே திரும்பி வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருப்பா, உன் அம்மாவோட நிலமை ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. பிபியோட லெவலும் அதிகரிச்சிட்ருக்கு, சுகரோட லெவலுமே ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் அட்டாக்குமே வந்திருக்கு, இப்படி அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கு, அவங்க பொழைச்சி வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அந்த அளவுக்கு சீரியஸாக தான் இருக்காங்க, எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, நாங்களும் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அந்த கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கதிர், சரவணன், செந்தில், பாண்டியன் கூட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சரவணன், அப்பா எல்லாமே என்னால் தானப்பா, நான் மயில் பற்றின விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருந்தா நான் மட்டும்தானே கஷ்டப்பட்டிருப்பேன், இப்படி உங்கள் எல்லாரையுமே கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்ல, அது மட்டும் இல்லாமல் அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, இல்லைடா இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை கெடுத்தேன், இப்போது வீட்டில் உள்ள எல்லாரோட நிம்மதியுமே கெடுத்தேன், இப்போது கோமதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அதுக்கும் நான் தானே காரணம், நான் அந்த பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக மயில் வராங்க. மயிலை பார்த்ததுமே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் எங்கடி வந்தேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாங்க. மாமா என்னை விடுங்க மாமா, நான் அத்தையை பார்க்கணும், அத்தையை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி, என்ன நடிக்கிறியா, அத்தைன்னு சொல்லிட்டு நடிக்கிறியே, நல்லா நடிக்கிறடி, எல்லாமே உன்னால தானே, உன்னாலையும் உன் குடும்பத்தினால தானே நாங்கள் இப்படி நிம்மதியை இழந்து என் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்படி நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், என் அம்மாவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது வரட்டும், ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உன்னை விடவே மாட்டேன்டி, உன்னை கொன்று போடாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் இருந்துட்டு, மாமா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வராங்க. மயிலை பார்த்துட்டு, ஏமா நீ எதுக்காகம்மா இங்கே வந்திருக்க, உன் மாமியார் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் நீ தானே கேஸ் போட்ட, நீ எங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேடம் என் அத்தையை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்ன இதெல்லாம், உன் அத்தை உன்னை கொடுமை பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காகம்மா இங்கெல்லாம் வரணும், அப்போது உன்னை அவங்க கொடுமை பண்ணல தானே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மயில் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போவே நினச்சம்மா உங்கள் குடும்பத்து மேலே தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பார்த்தாவே தெரிஞ்சு போச்சு இவங்க மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க, வரதட்சணை கொடுமைன்றதுனால இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சு, உனக்கு தெரியும்லம்மா அவங்க எப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன ஆனாலும் ஏதானாலும் உனக்கு எதுக்காக பதறுது, நீ எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மேடம் அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இதெல்லாம்,
உன்னை கொடுமை பண்ணுறவங்க அவங்க. நீ எதுக்காக அவங்க இப்படி ஆனந்தமே வரணும்? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, மேடம் மொத்த தப்புமே அவங்க மேலே வச்சுக்கிட்டு எங்கள் மேலே அநியாயமாக இவங்க கேஸை கொடுத்துட்டாங்க. என் அம்மா இப்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உண்மையாகவே அவளை கொன்று போட்டுருவோம் மேடம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக கோவமாக சொல்கிறவங்க. இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க. இப்போவுமே நம்ம பொய் சொல்லணுமா? கண்டிப்பாக பொய் சொல்லவே கூடாது. எல்லா உண்மையுமே சொல்லிடணும். இன்ஸ்பெக்டர் மேடம், நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். என் குடும்பத்து மேலே தான் மேடம் தப்பு. என் அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க என்னை வரதட்சணை கொடுமைலாம் பண்ணவே இல்லை. அவங்க குடும்பத்தில் நான் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். என் அம்மா அப்பாவும் என்னை அந்த குடும்பத்தில் வாழ வைக்கணுன்றதுக்காக இப்படி பொய் கேஸ் கொடுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து உண்மையை எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா இதெல்லாம் உங்களை, அதாவது உங்களோட சுயநலத்துக்காக இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தவே நீங்கள் தவிக்க விடுவீங்களா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்களை நம்பி நாங்களும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தோம். அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. அவங்களுக்கு இப்போ நெஞ்சு வலி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாம்மா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்குது? சி, உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன பொழப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, மேடம் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மேடம். இங்கே என் அம்மாவை பார்க்க வரவே கூடாது. ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லுவோம். மாமா அத்தை கூட நான் இருக்கேன் மாமா. அத்தையை பார்க்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னால் தான் அம்மா இப்படி இருக்காங்க. ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடே இங்கே நம்ம அரசி, ராஜி, மீனா இவங்க 3 பேருமே இருக்காங்க. சக்திவேலும் முத்துவேலும் இப்போது வராங்க. மீனா இருந்துட்டு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விசாரிச்சிங்களா? இன்றைக்கி கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. கோர்ட்டில் இருந்தும் சரி, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் சரி, இன்னுமே ஃபோன் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லுவோம். சக்திவேலும் முத்துவேலும், கவலைப்படாதீங்க, நாங்கள் இன்ஸ்பெக்டர் மேடம்க்கு கால் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேல் வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. மேடம், இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்க. எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே போலீஸ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இங்கே கோமதி ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையுமே இங்கே நம்ம போலீஸ் சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது இங்கே முத்துவேலு அதிர்ச்சியில், என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாங்க, நாங்கள் எதுக்காக போய் சொல்ல போகிறோம்? இன்றைக்கி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான் உள்ளே போயிட்டு இவங்களை எழுப்பணும். ஆனால் இவங்க எதிரிக்கவே இல்லை. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இவங்களுக்கு பிபியோட லெவலும் சுகரோட லெவல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நெஞ்சு வலியுமே வந்திருக்கு. அதுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்டதுமே சக்திவேல் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் அட்ரஸுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, அப்பா என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்துவேலு தயங்குறாங்க. இந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லாமலும் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க? இன்ஸ்பெக்டர் மேடம் இப்போவே வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து நீங்கள் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், அட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பி போகிறாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாக்கும் எங்கே போகிறோன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. இங்கே ராஜி இருந்துட்டு, அப்பா எதுக்காகப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன், செந்தில், சரவணன் இவங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இங்கே ராஜி, அரசி, மீனா இவங்க 3 பேருமே ஓடி போகிறாங்க. எப்படிங்க நீங்கள் இங்கே? ஆமாம், யாருக்கு என்ன ஆச்சு? ஆமாம், அத்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதட்டமாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம செந்தில் பயங்கரமாக அழுதுகிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சரவணன் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது அரசி இருந்துட்டு, அண்ணே என்னென்ன ஆச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? என்னாச்சுண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி பயங்கரமாக அழுகுறாங்க.
சரவணன் அப்படியே திக்கி திணறாங்க. அரசிம்மா, நம்ம அம்மாக்கு நம்ம அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறாளே மயில், இவ தான் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கா, அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு உருகிக்கிட்டு இருக்கா. இவளை பார்க்கவே அருவெறுப்பாக இருக்குது. இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு பார்த்தா அதுவும் முடியல. போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்னை தடுக்க பார்க்குறாங்க. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அது கோமதி இருக்கிற வார்டில் உள்ளே வந்து ஒரு நர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. கோமதி அதிகமாக மூச்சு வாங்குறாங்க, மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இங்கே டாக்டருமே ரொம்பவே வேகமாக இப்போது கோமதி கிட்ட வராங்க. இவங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக வேக வேகமாக போயிட்டு போயிட்டு உள்ளேயும் வெளியும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம பாண்டியனுக்கு படபடங்குது. இங்கே சரவணன்கிட்ட, டே சரவணா, கோமதிக்கு என்னாச்சுன்னே தெரியலடா, டாக்டரும் நர்ஸும் உள்ளுக்கும் வெளிக்குமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கண் கலங்குறாங்க. சரவணன் இருந்துட்டு, அப்பா கண்டிப்பாக நம்ம அம்மாவோட நல்ல மனசுக்கு எதுவுமே நடக்காதுப்பா, கண்டிப்பாக அம்மாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே டாக்டர் வந்து அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, மேடம், டாக்டர் மேடம், அத்தைக்கு எப்படி இருக்குது, அத்தை நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை, அவங்களுக்கு மூச்சே இல்லை, அவங்களுக்கு உயிர் வருமா என்னன்னு கூட தெரியல, எங்களால் எதுவுமே அதாவது கட்டன்றிட்டாக சொல்ல முடியல, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, உயிர் விட்டு விட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மீனா அப்படி கத்தி கதறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அத்தைக்கு, ஐயோ என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம செந்தில் பாண்டியனை தூக்கி அதாவது தன்னோட மடி மேலே வச்சு, அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா தண்ணி கொண்டு வந்து நம்ம பாண்டியனோட முகத்தில் தெளிக்கவும் பாண்டியன் அப்போ தான் எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஐயோ, என் கோமதி என்னை விட்டுட்டு போயிடுவாளா, ஐயோ கண்டிப்பாக அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது, அவள் போய் சேர்ந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நானும் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் மயில் வந்து இருக்காங்க. ஓடி வந்து, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே மயிலோட தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. பின்னாடியே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா விடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இவளால் தான் என் அம்மா இப்படி இருக்காங்க, என் அம்மா உயிரோடு வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல, அதுக்கான காரணமே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அதாவது ஹாஸ்பிட்டலோட வாசலுக்கு வெளியே தள்ளி விடுறாங்க. இங்கே மயில் அழுதுகிட்டே கீழே போய் விழுறாங்க. மாமா இதுக்கு காரணம் நான் இல்லை மாமா, என் அம்மாவால தான், என் அம்மா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் திரும்பவும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு, சரவணன் என் அம்மாவை பார்க்க முடியுமா, தயவு செஞ்சு என் அம்மாவை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சத்தம் போடாமல் போங்க, கொஞ்சம் பயப்படுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ என் அம்மாவை பார்த்தே ஆகணும், எனக்கு பயமெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உள்ளே போயிட்டு கோமதியை பார்க்குறாங்க. கோமதியும் அதிகமாக மூச்சு ரொம்பவே அதிகமாக வாங்கி வாங்கி விடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்க முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு அவங்க மூச்சு திணறாங்க. இங்கே நம்ம சரவணனுக்கு படப்படங்குது, அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே துடிக்குது, ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அம்மா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதும்மா, நீ இல்லை அப்படின்னா எங்கள் குடும்பமே செதஞ்சு போயிடும், எப்படிம்மா உன்னை நான் காப்பாற்றி கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, நான் அந்த கடவுள்கிட்ட போகவா இல்லை வேறு எங்கே போனால் உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜி அரசின்னு கதறி கதறி சத்தமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இப்படி சத்தமாலாம் இங்கே அழுகக்கூடாது, மற்ற பேஷண்ட்டெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பாதிப்பாகும், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு சைடு பாக்கியமும் மாணிக்கமும் அப்போ தான் லேட்டாக வராங்க. இங்கே மயில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏ மயில் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அம்மா என்கிட்ட நீ பேசாதம்மா, எல்லாமே உன்னால தான் போச்சு, அத்தை உயிர் பொழிப்பாகலாம் மாட்டாங்களானே தெரியல, ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அழுகுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு படப்படங்குது, விட விடன்னு கை கால்லாம் ஒதுருது. உடனே நம்ம பாக்கியம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ போகாதம்மா, என்னவே எல்லாருமா சேர்ந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, நீ போன அப்படின்னா பெரிய பிரச்சனை தாம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே
கோமதிக்கு ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டே இருக்குது. இங்கே ஒவ்வொருத்தரும் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம மீனாவுக்குமே பயமாக இருக்குது. மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா, அத்தைக்கு எதுவும் ஆகாது இல்லைக்கா, அத்தை பாவம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, கண்டிப்பாக நம்ம அத்தைக்கு எதுவும் ஆகாது, நீ அழுகாத அரசிமா, அழுகாதம்மா, கண்டிப்பாக எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லாஸ்ட்டாக போயிட்டு அதாவது டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க திரும்பவும். மூச்சு திணறல் வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது. அதாவது உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வெளியே வந்து நீங்கள் யாரும் அழுகாதீங்க, அவங்களுக்கு அதாவது கோமதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆகும், அவங்க அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம பாண்டியன் பெருமூச்சு அப்போ தான் விடுறாங்க. கோமதி, திரும்ப நீ வந்துடணும் கோமதி, நீ இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அழுகுறாங்க. இப்போது ஒவ்வொருத்தருமே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி திரும்ப வந்துடணும் அப்படின்றதுக்காக ப்ரேவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இங்கே பாண்டியன்கிட்ட வந்து, சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம், மயில் வாழ்க்கையை வந்து உங்கள் வீட்டில் வந்து வாழணுன்றதுக்காக தான் கேஸ் கொடுத்தோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களை மாதிரி ஆளுங்களை நான் டிவி சீரியலில் கூட பார்த்தது கிடையாது, உங்களை மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்கள எங்கேயுமே பார்க்கல, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க, உங்களை பார்க்க எனக்கு வெறுப்பாக வருது, கோவத்தில் ஏதாவது நான் உங்களை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கோமதியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவங்க திரும்ப வந்துடணும், குடும்பமாக முன்னாடி மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.